சிம்பிளாக சொல்ல போகிறோம் சரிங்களா. சரி ஸோ டோட்டல் நான் இந்த கம்பெனி மொத்தம் ஒரு 6 ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லான்னு இருக்கேன். ஸோ அது என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து புஷ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அண்ட் செகண்ட் இஸ் ஸ்பான்சர்ஷிப், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பெனிட்ரேஷன், ஃபோர்த் ஒன் இஸ் குரில்லா மார்க்கெட்டிங், ஃபிஃப்த் ஒன் இஸ் மொபைல் மார்க்கெட்டிங், அண்ட் சிக்ஸ்த் ஒன் இஸ் நியூ டிசைன். இதில் ஃபர்ஸ்ட் 4ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று வந்து நான் கனெக்ஷனோட இருக்கும், அண்ட் கனெக்ஷன் வந்து ரொம்ப கொஞ்சம் யூஸாக இருக்கும். ஸோ சொல்கிறேன். ஸோ என்னோட மார்க்கெட்டிங் பேட்டர்ன் சிம்பிளாக நம்ம இப்போ கண்டுபிடிச்ச ஸ்ட்ராட்டஜியை எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம், அண்ட் அதில் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, அண்ட் நம்மளோட டார்கெட் ஏரியா என்னங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணும். இன்னுமே கொஞ்சம் சமரைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து புஷ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பேசிக்காக புஷ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் ஸோ இதில் நான் இப்போ ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிற டார்கெட் இப்போ ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா டயர் 3 சிட்டிஸ். அதாவது இப்போ நான் வச்சுக்கிறது தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கிறேன். தமிழ்நாட்டில் டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4 மொத்தம் ஒரு 4 டைப் சிட்டிஸ் இருக்குது. அதில் நான் சூஸ் பண்ணி டயர் 3 சிட்டிஸ் இருக்குதான். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ டயர் 3 சிட்டிஸில் வந்து ஆக்சுவலி நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஒன்லி பெட் ஷாப்ஸ் அண்ட் பெட் க்ரூமிங் சென்டர்ஸ் மட்டும்தான் அப்படிங்களா. ஸோ இப்போ டயர் 3 சிட்டிஸில் நான் இது என்னன்னா கூகுளில் பார்த்த வரைக்குமே போய் தமிழ்நாட்டில் இப்போ டயர் 3 சிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு 10 to 15 வரைக்கும் மட்டும்தான் பெட் ஷாப்ஸும் இருக்குது அண்ட் பெட் க்ரூமிங் சென்டர்ஸும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படிங்கிறதால நமக்கு வந்து காஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்கணும். எந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான காஸ்ட் யூஸ் பண்ணி அதிகமாக மார்க்கெட்டிங் பண்ணுறது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டயர் 3 சிட்டிஸை கூட கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். அண்ட் இதில் புஷ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் நான் வந்து எதை சொல்ல வரேன் அப்படின்னா, இதில் ஒரு பெட் ஷாப்ஸ்க்கும் பெட் க்ரூமிங் சென்டருக்கும் இதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து மார்க்கெட் பிளேஸ் இருப்பாங்க. எப்படின்னா இதே மாதிரி பெட் ஷாம்பு விற்கிறதுல பட் அதுக்குலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ இவங்களும் சட்டை ஒரு மார்ஜின் வச்சுருப்பாங்க. லைக் எப்படின்னா இப்போ டோட்டல் காஸ்ட்டு 100 rupees இருக்கும், ஆனால் இது மாதிரி 200 போட்டிருப்பாங்க. அண்ட் அது கணக்காரங்கள் 150 or 160 தருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டாக இதோட இப்போ எக்ஸாக்டாக இந்த டயர் 3 சிட்டிஸில் மொத்தமாக வந்து எத்தனை கம்பெனிஸ் இருக்குது அண்ட் இவங்களோட மார்ஜின் ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் அந்த எல்லா கணக்காரர்களுமே இதோட இன்னும் கொஞ்சம் கம்மியான மார்ஜின் இருக்கணும். லைக் நம்ம ஒரு 160 ரூபா கொடுத்தோம்னா நம்ம வந்து 120 ரூபா அதுக்கு 130 ரூபா இருக்கும். பட் நம்ம வந்து ப்ராஃபிட் இருக்கும், பட் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியான ப்ராஃபிட். ஸோ நம்ம இந்த இதை யூஸ் பண்ணுற என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த எக்ஸிஸ்டிங்கான கஸ்டமர் நாலேஜ்லேயே நம்ம இதை வச்சு ஈஸியாக பிரேக் பண்ண முடியும். இப்போ ஏன் சொல்கிறேன், இது மாதிரி எல்லாருக்கும் தெரியும். ஓகே 200 rupees இது மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரெயிட்டாக போய் கடையில் கேட்பாங்க, எனக்கு வந்து ஹிமாலயாவோட கொடுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் நான் புஷ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண என்ன ஆகும்னா அதில் இருக்கிற அந்த கடைக்காரங்களே தோணும், சரி நம்ம வந்து இப்போ இதை விற்கிறத விட இந்த இதை விற்க நமக்கு கொஞ்சம் அதிகமாக ப்ராஃபிட் இருக்குது, இவங்களே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஃப்ரீயாக தருவாங்க. சரி அவங்களே ஸ்ட்ரெயிட்டாக பிரிச்சு கஸ்டமர் கொண்டு போவாங்க. ஸோ ஏன்னா இதுக்கு எல்லா ரீட்டைலர்ஸ் மட்டும்தான் கீ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அந்த சில பேருக்கு வந்து கஸ்டமர் லாயல்ட்டி இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரே கடைக்கு தான் போவாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணுறப்போ கஸ்டமர் லாயல்ட்டிஸ் வந்து பிரேக் பண்ணிடலாம். அண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே ரொம்ப பெனிட்ரேட் பண்ணுறவங்க ஈஸியாக போயிடலாம். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அடுத்து வந்து ஸ்பான்சர்ஷிப் இன் கிளப் ஈவெண்ட்ஸ். ஸோ இதை நான் எப்படி எடுத்துக்கேன் அப்படின்னா ஆக்சுவலி நம்மளோட ஃபுல் இந்தியாவில் ரொம்ப மேஜராகவும் ரொம்ப இது ஆக்டிவாக இருக்கிறது இந்த ஒன்றே 3 கிளப் மட்டும்தான். ஒன்று வந்து என்னன்னா கெரன்ஸ் கிளப்பு அண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் அசோசியேஷன் இருக்குது. அண்ட் இது வந்து நம்ம இந்தியாவில் மொத்தம் ஒரு 4 ஜோனாக வச்சுருக்காங்க. ஏன்னா இது நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட்டு, சவுத்துன்னு மொத்தம் ஒரு 4 ஜோன் வச்சுருக்காங்க. அதில் இப்போ நம்ம வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக பார்க்கணும் அப்படிங்கிற என்ன கேட்குறோம்னா ஒன்லி சவுத் ஜோன் மட்டும் தான் எடுத்துருக்காங்க. ஸோ சவுத் ஜோனில் மட்டுமே கிட்டத்தட்ட மொத்தம் 28 கிளப் இருக்குது. ஸோ அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளப்புக்குமே இவங்க வந்து ஸ்பெஷலைசேஷனாக இவங்களுக்கும் ஒரு சில என்னன்னா டாக் ஷோ, டாக் ஈவெண்ட்ஸ்லாம் வைக்கிறாங்க. அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுலேயும் பல விதமான இது டாக் ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கொஞ்சம் ஃபேஷன் டிசைன் மாதிரி, அதனால வந்து அவங்க சொல்கிறது கேட்குற மாதிரி, அதனால பல தரப்பட்ட இது இருக்குது. என்னன்னா இந்த மாதிரி கிளப் ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து அங்கே வின் பண்ணுற டாக்கு மட்டும் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து தர மாதிரி, ஒன்லி வின்னர்ஸ் மட்டும் தர மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுதான் நம்மளோட ஹாட் ஸ்பாட்டும் கூட. இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறேன், நான் பெனிட்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பேசிக்காக பெனிட்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இப்போ மோஸ்ட்லி பெனிட்ரேஷன் ஸ்ட்ராட்டஜினா மோஸ்ட்லி எல்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒன்லி ப்ரைஸை மட்டும் தான் பெனிட்ரேட் பண்ண நினச்சிருக்காங்க. பட் பெனிட்ரேஷன் இன்னொன்று புதுசாக வர போகிறேன் என்னன்னா பில்டு கேம்பெயின்ஸ் அண்ட் இது அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆன் எங்கன்னா அந்த மாதிரி இடத்துல. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஆக்சுவலாக எங்கே வந்து பல பேர் வருவாங்க. அங்கன்னா முக்கியமாக இப்போ யார் அதிகமாக இப்போ இதுக்கு வந்து செலவு பண்ணுவாங்களோ ஒன்லி அங்கே மட்டும் தான் அதில் நம்ம போய் அவங்களே ஃபுல்லாக ஒன்று சேர இடம் வந்து. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்மளோட பிராண்டை பார்த்தீங்கன்னா
ஒரு குட்டி குட்டி கேம்பெயின்ஸ் மாதிரி வைக்கணும். அண்ட் அந்த மாதிரி கேம்பெயின்ஸும் மற்ற வைக்கிற மாதிரி ரொம்ப கொஞ்சம் நார்மலாக இல்லாமல் அதில் கொஞ்சம் புதுசாக கொண்டு வரணும். அது என்ன அப்படின்னா கொரில்லா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பேசிக்காக கொரில்லா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினா ஒன்றும் இல்லை, இது வந்து ரொம்ப கொஞ்சம் சீப்பான இருக்கும், பட் ஆனால் ஒரு இம்பாக்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதுதான் எல்லாரும் கொரில்லா மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது என்னன்னா, இது லாஸ் வேலட்னு ஒரு டைப் இருக்குது. ஸோ இது என்னன்னா, நீங்கள் சும்மா வந்து இப்போ யூடியூப்ல போயிட்டு என்னன்னா இது லாஸ் வேலட் வீடியோன்னு போட்டு என்ன வரும்னா, இது வந்து ஒன்லி ஃபாரின்ல மட்டும் தான் இருக்குது. என்னன்னா இப்போ பார்க்குறது ஒன்லி ஃபாரின்லேயும் வந்து சைனா மட்டும் யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா வழக்கமான ஒரு டேப்லெட் இருக்கும், பட் அந்த டேப்லெட்டை ஃபுல்லாக மடிச்சிட்டாங்க அப்படின்னா பார்த்தா ஒரு பர்சுமா இருக்கும், அந்த பர்சு கொஞ்சம் பணம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சும்மா வரவங்க சும்மா ஸ்கைல கொடுக்க போகிறோம். ஸோ அவங்க ஃபுல்லாக திறந்து பார்த்து என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் சைல்டிஷாக இருக்கும், பட் இருந்தாலும் இது எப்படின்னா ஸ்பார்க் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒருத்தர் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் மோஸ்ட்லி மார்க்கெட்டில் பார்க்கறதுல என்ன இருக்குன்னா ஷைனிங் ஷாம்பு, அந்த முடியை வந்து ஷைன் பண்ணுற மாதிரி ஷாம்பு தான் வச்சுருக்காங்க. பட் ஆனால் இப்போ நம்மளோட இதில் கீ இருக்கிறதுனால இது ஆன்டி பேக்கேஜிங். ஸோ நம்ம ஒரு வாட்டி மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்ணுறப்போ இதான் நம்மளோட கீவேர்ட். நாங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் இப்போ எங்களோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டாகோட பேக்கேஜ் ஃபங்க்ஷன் இல்லாமல் இருக்கும், ஹெல்த் கேர் ஆகுங்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லி வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கீ பாயிண்ட்ஸாக வச்சுக்கணும். ஸோ அடுத்து இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி, பட் ஆனால் இது வந்து இது சொல்கிறேன். ஸோ பேசிக்காக இதோட ஹப்பு எதுவும் போடுனா அப்போ அதே தான். நான் முன்னாடி அந்த இது 26 கிளப்ஸ் பார்த்துருக்கோம்ல, அதே 26 கிளப்ஸ் மட்டும்தான். ஸோ வந்து இன்னொரு குட்டி குட் ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து இப்போ எங்களோட ஆப் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஷாம்பு தருவோம் சும்மா சொல்கிற மாதிரி. பட் நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெரிய ரீசன் சொல்கிறேன். இதில் மொபைல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நான் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ என்னன்னா இப்போ 2023 சென்சஸ் படி இப்போ 100 பேரில் ஒரு 84 பேர் வந்து கரெக்டாக செல்ஃபோன் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு சென்சஸ் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி இப்போ ரிசர்ச் வந்துருக்கு. ஸோ அதுக்காக இது யோசிச்சிருக்கேன். அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட பிராண்டுக்குன்னு சொன்ன மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் அந்த ஆப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹோல் நம்ம இந்தியாவில் இருக்கிற இல்லைனா ஹோல் வேர்ல்டு வைட் இருக்கிற எல்லா ஒரு டாக்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் உள்ளே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து ஒரு கேம் நம்ம கேட்குறோம். ஸோ இப்போ அந்த ஒரு கேமை நீங்கள் விளையாண்டு இந்த மாதிரி ஒரு சர்டன் லெவல் நீங்கள் வந்து இது ரீச் பண்ணுறீங்க அப்படின்னா, இது ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஷாம்பு தருவோம்னு சொல்ல போகிறோம். ஆனால் அந்த ஷாம்புல எப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரீ ஷாம்பு வேணும் அப்படின்னா இப்போ நாங்கள் ஒரு ஃபார்ம் தருவோம். நீங்கள் ஃபார்ம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷாம்பு தருவோம்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அந்த ஒரு ஃபார்ம் மூலியமா கஸ்டமரோட எல்லா டேட்டாவும் எடுத்துக்கலாம். அவங்க வந்து இப்போ வந்து என்ன ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் இப்போ எக்ஸாம்பிள் அவங்க வந்து இப்போ 200 ml ஷாம்பு வந்து அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க தெரிஞ்சிடும். ஓகே இந்த மாதிரி மார்ச் 1 அவங்க வந்து 200 ml வாங்கியிருக்காங்க. இது கரெக்டாக இது முடியறதுக்கு எப்படியும் ஒரு 2 months ஆகும். ஸோ நம்ம கரெக்டாக ஒரு மே மந்த்துக்குள்ள அவங்களுக்கு புஷ் நோட்டிஃபிகேஷனோ இல்லைன்னா ஒரு வெயிட் பண்ணாலோ அவங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணிட்டு ஃப்ரீ ஷாம்பு வாங்கியிருக்கோம், சும்மா காசு கொடுத்து வாங்கி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஆனால் இது வந்து கம்பெனிக்கு வந்து எந்த விதத்துக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது. இதில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இதில் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ளே ஸ்டோர் அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஒன்ஸ் அந்த ஆப் வந்து இன்னொரு டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னா அது மூலயமா கம்பெனிக்கு வந்து காசு வரும். ஸோ அது ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்டு இதில் இப்போ இது இல்லாமல் இன்னும் மற்ற கம்பெனிஸ் வந்து விளம்பரம் தருவாங்க, நீங்கள் எங்கள்கிட்ட வந்து ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ நம்ம இது மூலியமாகவும் நம்ம கம்பெனி வந்து லாபம் வரும். அண்ட் தேர்டு இந்த ஆப்பை யூஸ் பண்ணி இப்போ நம்மளே நம்மளோட மற்ற ப்ராடக்ட்ஸ் விற்கலாம். நீங்கள் பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி மற்ற ஸ்ப்ரேஸும் காட்டலாம். இந்த மாதிரி எங்கள்கிட்ட ஷாம்பு இல்லாமல் நம்ம இதுவும் வச்சுருக்கோம், உங்களுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. அதோட ஒரு அந்த ப்ராடக்ட்டுமே தனித்தனி கேம்ஸ் மாதிரி வச்சுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த அளவுக்கு கேம் விளையாடுறாங்களோ அந்த அளவுக்கு கம்பெனி வந்து காசு வந்துகிட்டே தான் இருக்கும். அண்டு சொல்லணும் இது வந்து நம்ம வந்து இன்னொன்று அண்ட் என்னன்னா சோஷியல் மீடியாவில் நம்மளோட கம்பெனி வந்து ரொம்ப பெருசாக ஆக்டிவாக இல்லை, பார்த்த வரைக்கும் ரொம்ப இதாக இல்லை. ஸோ அதனால் இந்த ஒரு ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக இப்போ இந்த லெவல் இது பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு போஸ்ட் போட சொல்லலாம். ஸோ அதெல்லாம் கரெக்டாக இந்த அளவு நீங்கள் போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா இப்போ நாங்கள் உங்களுக்கு வந்து என்ன கரெக்டாக இந்த மாதிரி ஷாம்பு தருவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பட் ஆனால் இந்த கஸ்டமர்ஸ் பண்ண நினைப்பாங்க, சரி பரவாயில்ல வந்து சும்மாவே தராங்க அப்படின்னு. பட் நாங்கள் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க விளையாடுற ஒன்றும் கம்பெனி தான் ஃபுல்லாக காசாக மாறும். ஸோ என்னன்னா இவங்க தர காசு தான் வந்து திருப்பி தரோம். ஸோ அதுதான் வந்து இதோட கான்செப்ட். ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் புதுசாக பண்ணணும், ஏன்னா இது மாதிரி கம்பெனி உள்ள இல்லை. ஸோ இதுக்கு தனியாக ஒரு டீம்ஸ் ரெகுலேட் பண்ணி இது வந்து இதுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப காசு கம்மியும் அண்ட் ரொம்ப குவாலிட்டியாக பண்ண முடியும் அந்த மாதிரி பண்ணால் தான் இங்கே ஒரு பெர்ஃபெக்டான இது ரீச் ஆகும். நாங்கள் டார்கெட் ஏரியா வச்சுருக்கோம் சவுதர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து நம்மளால் இப்போ நான் இப்போ அந்த அளவுக்கு சொல்ல முடியாது இது ஒன்லி சவுதர்ன் இந்தியா மட்டும்தான் போகும் அப்படின்னு. பட் இது வந்து ஹோல் இந்தியா கூட ஃபுல்லாக போகலாம். ஸோ ஏன்னா இது வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதனால். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது எல்லா ஷாம்புலையும் நம்ம வந்து ஒரு கியூஆர் கோடு வச்சுருக்கோம். லைக் உங்களுக்கு இது ஒரு ஆப் வேணும் அப்படின்னா இது நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் கரெக்டாக இது ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஃபுல் ப்ராடக்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லலாம்.
அண்ட் இதை பற்றி ப்ரமோட் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஒரு புது விஷயம். இதுதான் எனக்கு கடைசி ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இது நியூ ஸ்ட்ராட்டஜி. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கிறது நம்மளோட பழைய டிசைன். பட் நானும் இது தப்பு சொல்லலை, ஆனால் நம்ம காம்படிட்டரை பார்க்குறப்போ நம்மளும் 10ஓட 11 தான் இருக்கும். இதை பார்க்குறப்போ நம்மளோட பொருள் பார்த்தா கொஞ்சம் தனியாக தெரியணும். ஸோ அதுக்காக இது ஆக்சுவலி இது வந்து என்னன்னா ஒரு ஃபாரின் பிராண்டு. ஏன்னா இது இது ஆர்கானிக் ஆஸ்கர் ஒரு கம்பெனி. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சிருக்காங்க. நம்ம இன்கேஸ் இதே அப்படியே காப்பி பண்ணோம் அப்படின்னா நம்ம மேலே வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஜெர்மன் ஷெப்பரோட ஸ்கார் குவாலிட்டிங்களா இது ஷார்ப்பாக. ஸோ அந்த மாதிரி அந்த 2 இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கிற மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பல விதமான பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் இந்தியாவில் இருக்குது. அண்ட் அதில் ரொம்ப சீப்பானது என்னன்னா பிஇபி அப்படிங்கிற டைப் ஆஃப் பிளாஸ்டிக் மெட்டீரியல் மட்டும்தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பிஇபி சீப்புங்கிறத தாண்டி இதை வந்து 100% என்னன்னா மறுசுழற்சி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து என்னன்னா இது என்விரான்மெண்ட்லி கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து வெளியே காட்டிக்கலாம். ஸோ நம்ம இது எப்படி கொண்டு போகிறோங்கிறது தான் எல்லாமே இருக்குது. ஸோ இதனால புது டிசைன். Since I am the researcher, recently I am doing marketing research in your area, but I am far away compared to the budding graduates. In front of you, I am not. So that way he explained very impressively, but he has taken. Fortunately, this happened. We have already displayed 2 products. He is promoting one more product from his speech. That way is exactly is matching. This is the way I can give the review since I am the researcher. Because this is a pet shop, and the pet shop is actually our pet product. Apart from pet, our pet product. While we have reached one of the breeder in Bangalore. Then he has put lot of conditions because since it is organic, we are climbing the organic. He put lot of conditions. One among the conditions are usually all the soap. Even the last time I discussed the plastic. All the soap and the shampoo, everything is included. Sodium laureth. This is the condition. Otherwise you won't get anything. Okay. But this speciality of our shampoo is sulfate free. It's a natural discipline. What we have designed, it's a natural discipline. The breeder, they are very seriously, they are seeing this kind of things. Otherwise, they are buying the puppies for the lakhs, thousands of lakhs. That is why they want to use their puppies very, very carefully rather than for baby. So that way they are very cautious to use sulfate. That way, one more advantage I am according to you. This is sulfate-free shampoo. Thank you very much. ஒரு டைப் சிட்டிஸ்லையும் 15 to 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. இது இல்லைன்னா இது பக்கத்தில்
ஸ்ட்ரீட் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் போயிடும். ஸோ நம்ம இந்த வரைக்கும் பார்க்குறப்போ நமக்கு வந்து இப்போ ஒரு வியூ கிடச்சிரும். ஓகே நம்ம கடை இந்த ஒரு ஊரில் ஏதோ ஒரு 20 கடைக்கு ரேட்டாக நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து டேட்டா எடுத்துக்கலாம். அண்ட் அவங்களோட மார்ஜின் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேட்கறது அப்படின்னா கிட்டத்தட்ட கடைக்காரங்க அட்மிட் சொல்லக்கூடாது. இதே நம்ம வந்து இவங்க சொன்னால் கொஞ்சம் இந்த மாதிரி நாங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கும் செட் ஆஃப் இதுவும் இருக்குது. என்னன்னா டெலிவரி பண்ணுற ஒரு சில இது இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து சொந்தமாக இது கடை பழக்கிற மாதிரி சும்மா அவங்களுக்கு என்ன தெரியும் இவங்க இப்போ கடைக்கு எக்ஸாக்டாக இப்போ என்ன ரூபாய்க்கு போடுறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளோட கடையில் அது இன்னும் கொஞ்சம் கம்மியான மார்ஜினுக்கு ஈஸியாக கடை கொடுத்துருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இது கடைக்காரங்களுக்கு பிடிக்கிறத விட கடைக்கு சப்ளை பண்ணுற சப்ளைஸ் தான் பிடிக்கும். ஸோ இப்போ இவங்களுக்கு நம்ம வந்து கேட்ரி பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம சொன்னவங்க இப்போ கடை வச்சுருக்கோங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா ஸோ அவங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க நாங்கள் ஒரு கடை வச்சுருக்கோம் எங்களுக்கு இது மாதிரி கரெக்டாக முக்கியமாக எங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் எங்களுக்கு கடைக்கு இப்போ எவ்வளோ தருவீங்க அப்படிங்கிறது. இது இப்போ ஹிந்துஸ்தான் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ஆப்ஸ் இருக்குது. அதை நம்ம வந்து இப்போ என்னென்ன போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து மார்ஜின் எவ்வளோ அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி வந்து இதே ஆப் கிடையாது. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த பர்டிகுலர் டீலருக்கு போய் பேசி அது நம்ம சாட்டிஸ்ஃபை ஆன மட்டும்தான் நம்மளோட மார்ஜின் வந்து சேஞ்சே பண்ணணும். ஸோ இது நம்ம வந்து செகண்ட் ரேட்டாக வந்து பேசிக்கலாம். நம்ம ஏன் போயிட்டு கொஞ்சம் மாதிரி இது கொஞ்சம் வேலை பண்ணலாம். ஆனால் 2 டேஸ் தான் எடுத்து அந்த அளவுக்கு பெருசாக